நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை அடங்கிய வாக்கியங்களை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார், அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, ஒளி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவிலே வெளிச்சம் இருந்திருக்கிறது என்று தான் நாம் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்ய 30வது வயதில் தன்னை ஒப்பு கொடுத்து வந்தபோது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லி பிரசங்கித்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள், மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று பிரசங்கித்தார். இந்த வார்த்தையை அநேகர் கேட்டார்கள். ஆகையினாலே பிறவி குருடனாய் இருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வருகிறார்கள். குருடு என்பது வெளிப்புறமான கண் குருடு என்பது எதையும் பார்க்க இயலாத ஒரு நிலை, ஒன்றையும் பார்த்து அறிந்து செய்ய முடியாத ஒரு சூழல் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று அர்த்தம். அதே நேரத்தில் மனக்குருடு என்பது ஒன்றை பார்த்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது, அதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. புறக்கண்களினால் ஒன்றை பார்க்க முடியாத நிலை, அகக்கண்கள் குருடாகி போனதினால் ஒன்றை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. இதுதான் இந்த விஷயம். இந்த மனிதனுக்கு புறக்கண்ணும் குருடாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அவனுடைய அகக்கண்ணும் குருடாய் இருந்திருக்க வேண்டும் என்று தான் நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. அந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவனை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அங்க கூடியிருந்த மக்கள் அல்லது சீசர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்கிறார், ரபி, இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான், எல்லாருக்கும் தெரியும். இதனால இவனுக்கு பேரு பிறவி குருடன் என்று சொல்லப்படுகிறது. இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறாங்க. ஒரு சந்தேகம், தீராத சந்தேகம். யெகோவா தேவனுடைய தேசத்துல கண் குருடாக பிறக்கின்ற ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் இப்படிப்பட்ட கேள்வி கட்டாயம் வரதான் செய்யும். ஏனென்றால் கால் ஊனமாகி பிறப்பது, கண் குருடாகி பிறப்பது, இன்னும் உடல் பல விதங்களிலே ஊனமாகுவது, வியாதி கொண்டிருப்பது, இது எல்லாமே பாவத்தின் விளைவு என்றுதான் இஸ்ராயேலர்கள் ஆதியிலேயே நம்பி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டின் அநேக சுவடிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது இதை நாம் அறிகின்றோம். வியாதிகள் வருவது கூட பாவத்தின் விளைவுகள் தான் என்பதை தெளிவாக பைபிள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியங்களிலே ஒரு வியாதி கொண்டிருக்கிற மனுஷனுடைய பாவங்களை மன்னித்த உடனே அவனுடைய வியாதிகள் குணமாவதை நாம் அறிய முடிகின்றது. ஆகையினாலே அவர்களுக்குள்ள இருந்த அந்த சந்தேகம், இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய முன்னோர் செய்த பாவமா? இவன் எப்படி பாவம் செய்ய முடியும்? இவன் பிறவியிலேயே இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான். அப்படி என்றால் அவனுடைய முன்னோர் செய்த பாவமாகத்தான் இருக்க வேண்டும், இவனுடைய பெற்றோர் செய்த பாவமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்துல கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று நீங்கள் ஆராய்வதை விட்டுட்டு தேவனுடைய கிரியைகள் இவனிலே வெளிப்படும்படியாகத்தானப்பா இவன் இப்படி பிறந்திருக்கின்றான் என்று இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அதாவது
இவன் பிறவி குருடனாய் பிறந்ததுனால தான் இப்ப நீங்க என்னிடத்துல அவனை கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் அவனுடைய கண்களை திறக்க போறேன். அவன் கண் திறக்கப்படுவதற்காகத்தான் அவன் பிறவியிலேயே குருடனாய் பிறந்திருக்கின்றான். அவன் பிறவியிலே குருடனாய் பிறந்தான் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு, இப்பொழுது அவனுக்கு கண் குணமாக போகிறது. அவன் கண் பார்க்கும்படியாக அவன் புறக்கண் மட்டுமல்ல, அவனுடைய அகக்கண்ணும் பார்த்து அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறப்போகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். தேவன் செய்கிற அற்புத கிரியைகளை நீங்கள் பாருங்கள். அவனுடைய பிறப்பை நீங்க பார்க்காதீங்க. அவனுடைய இப்பொழுது தேவன் அவனுக்கு செய்ய போகிற நிகழ்ச்சிகளை பாருங்க, அற்புதத்தை பாருங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தடைகள் எப்பொழுதும் தேவன் கிரியை செய்யும்படியான ஒரு களமா தான் இருக்கு. ஒரு தடை இருக்குதுன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா, அது ஏன் அப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு நாம ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறது இருக்கட்டும். ஆனா அதிலே நம்ம மனதை செலுத்தாதபடிக்கு தேவனுடைய கிரியைகள் அந்த போராட்டத்தின் மத்தியில, அந்த கஷ்டங்கள் மத்தியில வெளிப்படும்படியாக வாஞ்சிப்பதுதான் மிகவும் நல்ல ஒரு காரியம். அதுபோலவே ஒருவராலும் நற்கிரியைகள் அல்லது நற்காரியங்கள் செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த பிறவி குருடன் எப்படி 10-30 வயது வரையிலும் இவன் மனக்குருடும் புறக்கண் குருடுமாக இருந்தானோ, அதுபோல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. இப்படிப்பட்ட பிறவி குருடர்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்காத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. அற்புதங்கள் நடக்கக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. ஒரு கடினமான காலம் வரப்போகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகையினாலே நான் இப்பொழுது உலகத்தில் இருக்கிறேன், உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். உங்களுடைய கண்கள் திறக்கும்படியாகவும் மனக்கண்கள் திறக்கும்படியாகவும் நான் இந்த உலகத்திலே வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, தடைகளை உடைக்கும்படியாய் கிரியை செய்கிறார். 2வது, இருளை போக்கும்படியாய் வெளிச்சத்தை கொடுக்கிறார். தடையையும் அவர் உடைக்கிறார், இருளையும் அவர் விளக்குகிறார். யார் ஒருவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களின் எல்லா தடைகளும் உடைக்கப்படும். அவர்கள் வெளிச்சமாக இந்த பூமியிலே நிச்சயமாய் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 14:12 சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். மேலும் யோவான் 3ஆம் அதிகாரம் 19-21 வரையிலும் வாசிக்கின்றோம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இப்போ வெளிச்சம் அடைய வேண்டும், தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வர வேண்டும். வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாவார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வெளிச்சம் நம்மை ஒரு விடுதலையின் பாதையிலே பரலோகத்துக்கு நேராக நம்மை நடத்தி செல்லும். ஒரு விசுவாசத்தின் பாதையிலே நடத்தி செல்லும். ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழும்படியாய் நம்மை நடத்தி செல்லும். ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழும்படியாய் இந்த வெளிச்சம் நம்மை நடத்தி செல்லும். நம் அகக்கண் திறந்து புறக்கண்ணும் திறந்து ஆண்டவரை நேரடியாய் தரிசிக்கிறவர்களாகவும்
ஆண்டவருடைய காரியங்களை உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வெளிச்சமாக நீர் வந்து ஒரு பிறவி குருடனுடைய வாழ்விலே அவனுடைய கண்களை திறந்து அவனை உம்முடைய ஒரு ஊழியக்காரன் ஆக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டீரே. அதுபோல எங்களுடைய புறக்கண்களும் திறந்து எங்களுடைய அகக்கண்களும் திறந்து நாங்களும் முழு மனதோடு உம்முடைய ராஜ்யத்துக்கான பணிகளை செய்ய ஆண்டவரை எங்களை நீர் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் இருளில் கிடக்கிற ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து செல்லும்படியாகவும் தடைகளினாலே ஆண்டவரே கட்டப்பட்டு கிடக்கிற மக்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்து விடுதலைக்கு நேராய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துகிற பணியை செய்யவும் தேவரீர் அன்றாடம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் இருக்கிற தடைகளை நீர் உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் இருக்கின்ற இருளை விலக்கி வெளிச்சத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்கள் வெளிச்சமாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்களுடைய நடத்தைகளும் பேச்சுகளும் வெளிச்சத்தின் வார்த்தைகளாகவும் வெளிச்சத்தின் நடைகளாகவும் இருக்க கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.